தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் வாரம் திங்கட்கிழமை இன்று இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கின்றேன். மதுரை உயர் மறை மாவட்டம் ஒத்தக்கடை புனித அருளானந்தர் பங்கில் உள்ள அன்னை வேளாங்கனுடைய கிளை பங்கில் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். இந்த பங்கிலே பார்க்கின்ற பொழுது மொத்தம் 160 குடும்பங்கள் இருக்கின்றது. அதோடு இந்த கிளை பங்கிலே 52 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயமானது மதுரை அருகாமையில் உள்ள உத்தங்குடி பகுதியிலே இருக்கின்றது. இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் அன்னை வழியாக இறை ஆசிரை பெற இவ்வாலயத்திலே வீற்றிருக்கின்ற ஆரோக்கிய அன்னை வழியாக நாம் மன்றாடுவோம். இத்திருப்பலியை காண்கின்ற அனைவரும் அன்னையுடைய பரிந்துரையாலும் அருளாலும் ஆசிராலும் இறைவனை வேண்டி அவருடைய அருளையும் முழுமையாக பெற நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரை, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லன்மையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனிதர் ஞானம் அல்ல, கடவுளின் வல்லன்மையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாய் இருக்கின்றேன், ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதேனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பினிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் இனியவர்களே, அவர் சித்தப்படியே அனைத்தும் நிறைவேறும் என்கின்ற மைய கருத்தில் இன்றைய நாள் சிந்தனையை சிந்திக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றேன். ஒரு முறை ஒரு மாணவன் பள்ளி சென்றிருந்த பொழுது அந்த பள்ளியிலே இருந்த ஆசிரியர் அந்த மாணவரை பார்த்து கேட்டாராம், உன்னோட அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு. அந்த பையன் சிறிதும் யோசிக்காமல் பட்டுன்னு சொன்னால், எங்கள் அம்மா என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் எங்கள் அப்பா பார்ப்பாரு அப்படின்னு. அன்பிற்கினியவர்களே, இது சற்று நகைச்சுவையாக இருந்தாலும் எவ்வாறு கணவன் மனைவி இடையே உள்ள புரிதல் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதுபோலவே ஆண்டவரை தலைவராக கொண்டு திரு அவையானது மணவாட்டியாக அவர் சொல்வதை உணர்ந்து அவர் திருவுளப்படி நடக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த திரு அவை என்பது வேறு எங்கோ இருப்பது அல்ல, நீங்களும் நானும் தான்.
எவ்வாறு என்றால், ஆண்டவருடைய வார்த்தை அன்றாடம் இறை வார்த்தை வழியாக நமக்கு தரப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த இறை வார்த்தையை நாம் வாசித்து வாழ்வாக்குகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவரது திருவுளத்தை நாம் அறிய செய்வார். அவரது பாதையில் நாம் நடக்கச் செய்வார். அவரது திருச்சட்டத்தை நாம் பின்பற்றச் செய்வார். இந்த சூழ்நிலையிலிருந்து பல்வேறு தருணங்களில் இஸ்ராயேல் மக்கள் விலகிச் சென்றார்கள். ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்திருந்தும் பல நேரங்களில் அவரை விட்டு விலகிச் சென்று வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். இருந்தபோதிலும் ஆண்டவர் இறைவாக்கினர்கள் வழியாகவும் மற்ற அரசர்கள் வழியாகவும் நீதி தலைவர்கள் வழியாகவும் தனது மனதினை, தனது திருவுளத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் இருந்தார். அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட இறை வார்த்தையை இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் அனைவர் முன்பும் அறிக்கையிடுவதை நாம் பார்க்க முடிந்தது. இந்த லூக்கா நற்செய்திக்கே உரிய சிறப்பான ஒரு பண்பு, லூக்கா நற்செய்தியாளர் பெரும்பாலும் கைம்பெண்களையும் ஏழைகளையும் மையப்படுத்தி ஆண்டவர் இயேசு செய்த பணியினை மையப்பொருளாக கொண்டு தனது நற்செய்தியை அமைத்திருப்பார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், வாசிக்கத்தான் இறை வார்த்தையை தொடர்ந்து வாசிப்பதன் வழியாகத்தான் நம்மால் இறைவனின் திருவுளத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை நாங்கள் குருமானவர்களாக இருந்து படித்து கொண்டிருந்த பொழுது மதுரையை சார்ந்த அருட்பணியாளர் ஜீவா என்கின்ற அருட்பணியாளர் தற்போது இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் எங்களுக்காக வகுப்பு எடுத்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று வகுப்பை நிறுத்தி ஒரு நபரை அழைத்து ஒரு கேள்வி கேட்கின்றார். எப்பா, விவிலியத்தை படிச்சிட்டியா அப்படின்னு. அப்போ அந்த குருமானவர் சற்று தயக்கத்தோடும் சந்தேகத்தோடும் படிச்சிட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அருட்பணியாளர், ஏன் இவ்வளவு தயக்கத்தோடும் சந்தேகத்தோடும் நீ சொல்கிற அப்படின்னு கேட்ட பொழுது அந்த குருமானவர் சொன்னார், நான் விவிலியத்தை படிச்சிருக்கேன், ஆனால் ஆழமாக படிக்கலை என்று கூறினாராம். அதற்கு அந்த ஆசிரியர் அருட்பணியாளர் மிக நகைச்சுவையாக சொன்னார், ஏப்பா, இந்த பையன் விவிலியத்தை ஆழமாக படிக்கலையா, அகலமாக படிச்சிருக்காரா என்று. அன்பிற்கினியவர்களே, ஆழமோ அகலமோ இறை வார்த்தையை நாம் படிக்க படிக்க அது நமக்கு பொருள் தந்து கொண்டேதான் இருக்கின்றது. இறை வார்த்தையை பொருளுள்ள வகையில் புரிந்து தனது பணியினை முழக்கமிடுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு என்று சமூகத்திலிருந்து புறம் தள்ளப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வந்து அவர்களிடமும் கடவுள் இருக்கின்றார், அவர்கள் வழியாகவும் கடவுள் தனது திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நமது சமூக சூழ்நிலையிலும் எத்தனையோ நேரம் பலர் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது பணத்தின் அடிப்படையில் மற்றும் அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல. நாம் ஒதுக்கப்படுகின்றோம், ஓரங்கட்டப்படுகிறோம், சுரண்டப்படுகின்றோம் என்பதை அறியாமலே பல நேரங்களில் நாமும் இந்த அவலத்திற்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கின்றோம். நம்மிடையே இருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்மை அறியாமலே சுரண்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த வாழ்வு, இந்த வாழ்நாளில் நாம் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும். பல நேரங்களில் நாம் சமூக ஊடக கருவிகளை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகின்ற பொழுது நம்மை பயன்படுத்தி அந்த சமூக ஊடக கருவியில் உள்ளவர்கள் தங்களது ஊதியத்தையும் வருமானத்தையும் பெருக்கிக் கொள்கின்றார்கள். மாறாக இவ்வாறு நாம் பொழுதுபோக்குக்காக நமது நேரத்தை விரயப்படுத்தாமல் ஆண்டவரின் திருவுளத்தை அறிய நாம் போகும்போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதன் வழியாக நாம் அவரது திருவுளத்தை அறிந்து
அவரது திருவுளத்திற்கு ஏற்ற வாழ்வு வாழ இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, வாழ்வில் நாம் வீணாக்கிய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். அதற்கு பதிலாக இறைவனின் அருள் நமக்காக தொடர்ந்து இருப்பதை உணர்ந்து கொள்வோம். இறைவன் தன்னை நாள்தோறும் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அவரை அறிய, அவரை உணர வேண்டிய அருளை தொடர்ந்து இவ்வழியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பல்வேறு தேவைகளை அன்னை மரியாள் வழியாக நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து தங்கள் பணிகளை திறம்படச் செய்ய உமது உடனிருப்பை எந்நாளும் தர வேண்டுமாயும், தங்கள் பணி வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள், சவால்கள், தடைகள் இவற்றை சந்திக்கும் போது நாம் புடமிடப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து மனம் தளராமல் இறைபணி செய்ய தேவையான அருளாற்றலை தர வேண்டுமாயும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்க்கெல்லாம் பேரரசரான எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தன்னலம் திறந்து பொதுநல நோக்குடன் ஜாதி, மத, சமய, இன, மொழி வேறுபாடுகளை கடந்து மனித நேயத்துடன் மக்கள் நலன்களில் அக்கறை கொண்டு நாட்டையும் மக்களையும் தங்களின் இரு கண்களாக பாவித்து நல்லாட்சி புரிய போதுமான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் குடும்பத்தார் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். மேலும் மாதா தொலைக்காட்சியை வழிநடத்துகின்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இறையாசீர் கிடைக்கவும் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் அருளானந்தர் பங்கு மக்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை தரவும், எங்கள் ஆலய கட்டுமான பணி உமது அருளால் விரைவில் நடந்து முடிய போதிய பொருளுதவியும் ஜெப உதவியும் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, இயற்கை பேரழிவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான ஆற்றலை தந்து விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தேவையான அனைத்தையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பணிவோடு கேட்ட அனைத்து மன்றாட்டுகளுக்கும் செவிசாய்த்து இவைகளுக்கு பலன் தருமாறும், இதன் வழியாக நாங்கள் என்றுமே உண்மையான விசுவாசிகளாகவும் உமது பிள்ளைகளாகவும் வாழ்கின்ற வரத்தை நிறைவாக பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடை
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்து உரைப்பது முதுமாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பலியாக வந்த தெய்வம், உறவாடும் நேரமிது, தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது, தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுருளையே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.